நடிகை கஸ்தூரி அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இப்போ நான் 2 குழந்தைகளை பார்த்துக்கணும், நான் சிங்கிள் மதர், எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அதற்கு மறுத்திருக்கிறாங்களா நீதிபதி அவர்கள். மிகப்பெரிய அளவில் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை குறித்து அவதூறாக பேசியிருந்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி எழும்பூர் 5வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ரகுபதி ராஜா முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட போது தான் ஒரு சிங்கிள் மதர் அப்படின்றதுனால குழந்தைகளை பார்த்துக்கொள்ளணும்னு ஜாமீன் கேட்டு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஃப்ரீ விட்டு ரொம்பவே கருநீல சுடிதாரும் பிங்க் நிற பேண்ட்டும் சிவப்பு துப்பட்டாவும் அணிந்திருந்த கஸ்தூரி ஹைதராபாத்திலிருந்து சாலை மார்க்கமாக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்காங்க. அவர் சென்னை சிந்தாரிதேரிப்பேட்டை இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அழைத்து வரப்பட்டிருக்காங்க. அங்கு விசாரணைக்கு பிறகு மருத்துவ பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க பார்த்தோன்னா எழும்பூரில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் தான் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் அவங்கள அவதூறாக பேசியிருக்காங்க. அந்த புறத்து சேவகர்கள் அப்படின்னு அவங்க கொச்சையாக சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருந்தாங்க. இதற்கு எதிர்ப்புகள் வலுத்த நிலையில் அவங்க தலைமறைவாகிட்டாங்க. அவங்க செல்ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவங்கள பிடிக்க தனிப்படை போலீஸார் அமைக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கிடையில் தனக்கு முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்தாங்க. அந்த மனுவை விசாரித்த நீதிபதி கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை ரத்து செஞ்சார். இதையடுத்து அவர் கைதாவது உறுதியாச்சு. அவரது இருப்பிடத்தை தனிப்படை போலீஸார் பார்த்தோன்னா தேடி வந்தாங்க. இந்த நிலையில தான் அவங்க ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ஹரியின் வீட்டில் பதுங்கியிருந்தது தெரிய வந்துச்சு. இதையடுத்து அங்கு விரைந்த தனிப்படை போலீஸார் உள்பக்கமாக பூட்டியிருந்த வீட்டின் கதவை தட்டினாங்க. ஆனால் கஸ்தூரி திறக்கலை. கதவை உடைத்து கொண்டு உள்ளே வருவோம்னு போலீஸார் எச்சரித்ததுமே கஸ்தூரி அவர்கள் கதவை திறந்திருக்காங்க. கைது செய்யப்பட்டிருக்காங்க. செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தயாரிப்பாளர் ஹரியின் செல்போனில் இருந்து தனக்கு தெரிந்தவர்களுக்கு கஸ்தூரி ஃபோன் செஞ்சாங்களாம். அதை வச்சு தான் தனிப்படை போலீஸ் அவங்களுடைய இருப்பிடத்தை கண்டறிஞ்சிருக்காங்க. இதையடுத்து அவரை சாலை மார்க்கமாக சென்னைக்கு தனிப்படையினர் அழைத்து வந்திருக்காங்க. ஆனால் காரில் இருந்து இறங்கும்போது எந்த டென்ஷனும் இல்லாமல் சிரிச்சபடி இறங்கியிருக்காங்க. இப்போ அந்த விஷயங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அவங்களோட விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. பிறகு மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கேட்கப்பட்ட அந்த ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. நான் சிங்கிள் மதர், என் குழந்தைகளை பார்த்துக்கொள்ளணும், என்னை விட்டால் வேறு யாருமே அவங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியாக கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. புழல் பெண்கள் சிறையில் இப்போ அவங்க அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைகளினுடைய நிலைமையை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது. பேசுகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நினைக்க மாட்டாங்களான்னு பலரும் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.